இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 29/7/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். 6 மணி ஷோ சரிங்களா. இதில் வந்து நமக்கு நேற்று கொடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா 8 மணி ஷோவில் நமக்கு ஒரே நம்பர் தான் மேட்ச் ஆச்சு, வேறு எதுவுமே இல்லை. 5ஆம் நம்பர் தான் மேட்ச் ஆச்சு, வேறு எது எடுக்கலை நமக்கு. ஏன்னா நம்ம நேற்று என்ன எதிர்பார்த்தோம்னா 0 எதிர்பார்த்தோம், அதே மாதிரி 7 நம்பர் எதிர்பார்த்தோம், 4 நம்பர் எதிர்பார்த்தோம். அது டோட்டலாகவே மாறி இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அடிச்சிருந்தாங்க. கொஞ்சம் வித்தியாசமான நம்பர் 538 அப்படி நம்பர் அடிச்சிருந்தாங்க. டேரெக்டாக வந்து நமக்கு 38 மறுபடியும் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. நம்ம நேற்று என்ன சொன்னோம் 38 ஃபாலோ பண்ணுவாங்கன்னு தான் சொல்லியிருந்தோம். பட் இருந்தாலும் நம்ம கொடுத்ததில் எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக வரக்கூடிய வம்பு. நான் நினைத்தேன்னா 3ஆம் நம்பர் எடுத்து ஏ போல கொடுத்துருந்தோம், அதே மாதிரி உங்களுக்கு 8ஆம் நம்பர் எடுத்து நம்ம பி போல கொடுத்தோம், மாற்றி தான் கொடுத்துருந்தோம். ஆனால் இருந்தாலும் நமக்கு அந்த கணக்கு வரல. நம்ம வந்து ஆல் போர்டில் வேறு மாதிரி தான் எடுத்தோம். பட் இருந்தாலும் நம்ம 8ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் கொண்டு வந்தோம். பட் இருந்தாலும் நம்ம வேறு மாதிரி கொண்டு வந்துட்டோம் சரிங்களா. அவ்வளோதான், வேறு மெத்தடை ஃபாலோ பண்ணி கொண்டு வந்தோம், அவ்வளோதான் சரிங்க. அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு 54/074 இதை தான் அடிக்கப்பட்ட நம்பர். அதே மாதிரி 884/83 சரிங்களா. அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் 885/308 சரிங்களா. இதை தான் நமக்கு அடிச்சிருக்காங்க. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன மாதிரி நம்பருங்க வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 538 அப்படிங்கிற நம்பர் இருக்கு இல்லையா, இந்த நம்பர் திரும்ப நமக்கு கிடைக்கணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக 53 அப்படிங்கிற நம்பர் கிடைக்கணும். இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டாவில் மேட்ச் ஆகணும். அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கணக்கு வருது. உங்களுக்கு இது கணக்கு வருது அப்படிங்கிறது பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் இந்த டாவில் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டாவில் மேட்ச் ஆகணும், அதிகபட்சமாக மேட்ச் ஆகணும். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா. அந்த மாதிரி தான் எனக்கு வருது. உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறது பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா, இந்த 4 நம்பர் வருது இல்லையா, 483 வருது இல்லையா. இப்போ 483 நமக்கு என்ன பண்ணாங்க, 538 மாற்றினாங்க சரிங்களா. மறுபடியும் நமக்கு 4 நம்பர் வச்சு மறுபடியும் என்ன பண்ணாங்க, அழுத்தாங்க. அதே மாதிரி 8ஆம் நம்பரையும் 3ஆம் நம்பர் திரும்ப விடாமல் கொண்டு வந்து 38ன்னு அடிச்சிருந்தாங்க. அப்போ நம்ம மறுபடியும் என்ன எதிர்பார்க்கணும்னா, மறுபடியும் நம்ம 53ங்கிறத நம்ம திரும்ப கொண்டு வந்து கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. இல்லை 35 அப்படிங்கிற நம்பர் மாற்றி கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 8ஆம் நம்பர் எடுத்து சி போல கொடுத்து 3ஆம் நம்பர் எடுத்து பி போல கொடுத்துட்டாங்க இல்லையா. இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா, 5ஆம் நம்பர் எடுத்து மறுபடியும் நம்ம பி போல கொடுத்து 3ஆம் நம்பர் எடுத்து ஏ போல் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5க்கு 3 8க்கு 5 அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறக்கு, அதாவது 53 அப்படிங்கிற நம்பரை 35 அப்படிங்கிற மாதிரி மெத்தடில் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் நம்ம கணக்கு வச்சு தான் கொண்டு வரோம். ஏன்னா இப்போ வந்து 83 தான் நம்ம 38 மாற்றினாங்க இல்லையா. அதே சேம் நம்பர் நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு இதே மாதிரி மாற்றி ஆடுவாங்க. மாற்றி ஆனாங்கன்னு என்ன ஆடுவாங்க, 53 அப்படிங்கிறத அப்படியே எடுத்து 35 மாற்றி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஏ போர்டு 3ஆம் நம்பருக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் சரிங்களா. 3ஆம் நம்பர் 5க்கு 3ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம். ஏன்னா தொடர்ந்து ஒரு நம்பர் வைக்கிறாங்கன்னா 3 ட்ராம் வைக்கிறாங்க, வைக்காம விடுறதில்ல. அப்படி வச்சா 3ஆம் நம்பர் திரும்ப கொண்டு வந்து வச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டில் கொண்டு வந்து வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஏ போர்டு வச்சாங்க அப்படின்னா நம்ம கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அந்த மாதிரி வருது வந்து 5ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பருங்கிற கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இந்த டாவில் மேட்ச் ஆகணும் அப்படின்னு தான் என்னோட கணக்கில் காமிக்குது. உங்களுக்கு இது வருதான்னு பாருங்கள். நான் பேசிக்காக 5க்கு 3ங்கிறதும் கட்டாயம் வரக்கூடிய நம்பர் தான், இல்லைன்னா சொல்ல முடியாது. இது எப்படிங்க 5க்கு 3 எப்படிங்க வரும்னா, வராமல் இருக்குது. அது கண்டிப்பாக வரும், வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் 5க்கு 3 அப்படிங்கிற நம்பர் நம்ம எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி கணக்கு உங்களுக்கு மேட்ச் ஆகுது, கணக்கு வருதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் நமக்கு ஏ போர்டு 3 அப்படிங்கிற நம்பர் நம்ம எதிர்பார்க்குறோம். 3 தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டாவில் மேட்ச் ஆகணும் அப்படின்னு காமிக்குது. பட் உங்கள் கணக்கில் எப்படி இருக்குங்கிறதையும் பாருங்கள். தகுந்த மாதிரி வச்சு பிள்ளை கூட ஓரளவுக்கு மேட்ச் ஆகி வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா. உங்கள் கணக்கு வருதா அப்படின்னு பாருங்கள், வந்து எடுத்துங்க. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போர்டு வந்து 3 அப்படின்னு எதிர்பார்க்குமா, 3 நம்பர் இல்லை அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 7ஆம் நம்பர் ஆடுவாங்க. ஏன்னா 5க்கு 7ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும். அந்த மாதிரி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் வருதான்னு பாருங்கள். 5க்கு 7, அதாவது நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இப்போ வந்து 3ஆம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னு வச்சிங்கன்னா, உங்களுக்கு அந்த டைம் அந்த இதை 2 டைம் ஆடிட்டாங்க. அதாவது நமக்கு 83 அப்படிங்கிற நம்பர் நமக்கு 2 டைம் அடித்தாங்க. 83 38 ஆடிட்டாங்க சரிங்க. டோட்டலாகவே மிஸ் பண்ணிட்டு வேறு அடுத்த நம்பருக்கு போகலாம் அப்படின்னா, மேல் ஃபார்மெட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா 7ஆம் நம்பர்லேருந்து ஆடுவாங்க. இல்லைங்க இந்த இதே ஃபார்மெட்டில் ஆடுறாங்க அப்படின்னா, கீழ் ஃபார்மெட்லேயே ஆடுறாங்க அப்படின்னா 3ஆம் நம்பர் வச்சு ஆடுவாங்க. இதை டோட்டலாகவே மாறி போகுது அப்படின்னா உங்களுக்கு 7ஆம் நம்பர் தான் வரும் சரிங்களா. 7ஆம் நம்பர் 5க்கு 7 தான் ரொம்ப ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு கணக்கில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துங்க. அந்த கணக்கு தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது நமக்கு என்ன நினைக்கிறோன்னா, 7க்கு 5 5க்கு 7 அப்படிங்கிற அதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி நம்ம 7ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். 7ஆம் நம்பர் எது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். அது ஃபஸ்ட்டு 3ஆம் நம்பர் முதல் ப்ரையாரிட்டி கொடுக்குறோம். ஏன்னா உங்களுக்கு திரும்ப வந்து இந்த ஒரு மணி ரிசல்ட்டை திரும்ப ரிப்பீட் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னு டோட்டலாகவே மிஸ் பண்ணிட்டு வேறு நம்பர் கொண்டு வரக்கும் வாய்ப்பு இருக்குது. எல்லாம் மாற்ற முடியாது. அப்படி ஆடினாங்கன்னா நமக்கு 3ஆம் நம்பர் வச்சு நமக்கு ஆனாங்கன்னா 53, அதாவது 35 அப்படிங்கிற நம்பரை திரும்ப பிசியில் வந்து நமக்கு மேட்ச் பண்ணி கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னாங்க பட்சத்தில் தான் நம்ம 7ஆம் நம்பருக்கு போகிறோம். 7ஆம் நம்பருக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறோம் சரிங்களா. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 5ஆம் நம்பர் வந்து நமக்கு பி போர்டில் தான் சொல்லிட்டோம். 35ங்கிற நம்பரை 5ஆம் நம்பர் வந்து நமக்கு எப்போ கிடைக்குது, பி போர்டில் கிடைக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக 8 மணி ஷோ 6 மணி ஷோவில். அது மாதிரி இது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கன்னா, நேற்று வந்து நமக்கு என்ன அடித்தாங்கன்னா 6 மணி ஷோவில் நமக்கு வந்து 074 அடித்தாங்க இல்லையா. அதே மாதிரி நமக்கு மறுபடியும் 074க்கு நமக்கு வந்து 5ஆம் நம்பர் கொடுக்குற 75 அப்படிங்கிற நம்ம 74 கொடுத்துருக்காங்க. 75 கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் நம்ம 75ங்கிற நம்பரை எதிர்பார்க்குறோம். புரியுதுங்களா.
இப்போ 35ன்னு எதிர்பார்க்குறோம், இல்லைனா 75ன்னு எதிர்பார்க்குறோம். நாளைக்கு இந்த 6 மணி ஷோக்கு இந்த 2 நம்பர் தான் கொஞ்சம் பிரதானமான ஒரு ஆட்டக்காரங்களாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால தான் அந்த நம்பர் வருதுன்னு எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி இது வருதா அப்படிங்கிறது பார்த்திங்க வந்த இடத்துக்கு. அதே மாதிரி 6ஆம் நம்பர் சரிங்களா, 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா. உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். எனக்கு வந்து ஒரு சில நம்பர் கன்ஃபார்ம் நம்பரில் 6ஆம் நம்பர் கொஞ்சம் கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது சரிங்களா. உங்களுக்கு அது கணக்கில் வருதா அப்படி இது பாருங்கள். நீங்கள் 5ஆம் நம்பர் கொடுத்து 6ஆம் நம்பர் கன்ஃபார்ம் நம்பர் கொடுக்குறீங்க. ஆமாம், 6ஆம் நம்பர் தான் எனக்கு கன்ஃபார்ம் நம்பராக தெரியுது. பார்க்கலாம் இருக்கான்னு பாருங்கள். பி போர்டில் இருக்கான்னு பார்த்துங்க. பி போர்டில் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 3க்கு 6 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது எனக்கு. அது மாதிரி வருதா அப்படிங்கிறது பாருங்கள் வந்த இடத்துங்க. ஏன்னா இது வந்து நம்ம 5ஆம் நம்பர் கொடுக்குறது வந்து ஒரு மாதிரி கணக்கு, 6ஆம் நம்பர் கொடுக்குறது வந்து நமக்கு ஃபேவரபுளாக நம்ம அடிக்கடி எடுக்கக்கூடிய கணக்கு. அந்த கணக்கில் கொடுக்குறதுனால அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால 6ஆம் நம்பர் கொடுக்குறோம். ஆல் போர்டில் எனக்கு தெரிஞ்ச 6ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பி போர்டில் மேட்ச் ஆகணும் காமிக்குது. பட் பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க வந்த இடத்துங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் 5 அல்லது 6 அப்படிங்கிற 2 நம்பர் கொடுக்குறோம். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, 2 பக்கம் நம்பர் தான், ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. ஒன்று மாறி விழுந்து அந்த மாதிரி தான் வந்து விழுகும். ஒன்று 5ஆம் நம்பர் விழுகலாம், இல்லை 6ஆம் நம்பர் விழுகலாம், அவ்வளோதான். இதுதான் வந்து விழுகும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக 8ஆம் நம்பருக்கான சான்ஸ் திரும்ப இருக்குதுங்க. 8ஆம் நம்பர் தான் எனக்கு வர மாதிரி காமிக்குது. 8ஆம் நம்பர் தான் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்க. ஏன்னா திரும்ப 8ஆம் நம்பரே கொடுக்குறீங்கன்னா நம்ம 8ஆம் நம்பர் தான் எனக்கு கொஞ்சம் திரும்ப நம்ம போட்ட கணக்கு வரைக்கும் 8ஆம் நம்பர் தான் திரும்ப காமிக்குது. எனக்கு சி போர்டில் திரும்ப 8ஆம் நம்பர் வரணும் அப்படின்னு காமிக்குது. பார்க்கலாம், அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் எடுங்க. டபுள்ஸ் கூட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஏன்னா இங்கே மேலே நமக்கு 88 2 டைம் கொடுத்துட்டாங்க இல்லையா. அந்த மேலே பார்க்கணும் பாருங்கள். 884 885 இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா. 885 884 அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் 8ஆம் நம்பர் கீழே வைக்கிறாங்கன்னா 883 தானே வரணும் மேலேருந்து பார்க்கும்போது. அந்த மாதிரி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இருக்கா அப்படின்னு தெரியல. உங்களுக்கு கணக்கில் இருக்கான்னு பாருங்கள். எனக்கு 8ஆம் நம்பர் கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆட்டத்தில் வருது. அதே தான் நம்ம இங்கே 8ஆம் நம்பர் கொடுக்குறோம். 8ஆம் நம்பர் வந்து நமக்கு 68 அப்படிங்கிற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி கொடுக்குறோம். வருதா அப்படிங்கிறது பாருங்கள். எனக்கு அப்படி தான் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு 68 அப்படிங்கிற நம்பர்கள் மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாங்கிறதா என்னுடைய கணக்காக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு 2ஆம் நம்பர் மேல் டவுட். 8ஆம் நம்பர் வரலைன்னா தான் உங்களுக்கு 2ஆம் நம்பர் வரும் சரிங்களா. அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறது பாருங்கள். அதே மாதிரி பேசிக்காக 3ஆம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டவுலில் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கணக்கு வருதா அப்படிங்கிறது பாருங்கள். வந்த இடத்துக்கு அதே மாதிரி 5ஆம் நம்பர் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆல் போர்டில் கொடுக்குறோம். அதாவது நம்ம என்ன ஆல் போர்டில் கொடுக்குறோம்னா 36 85ங்கிற நம்பர் நம்ம திரும்ப ரிப்பீட் நம்பராக கொடுக்குறோம். கண்டிப்பாக அது வர வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. இதில் 6ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு. பிசியில் யாருக்காச்சும் 68ன்னு இருந்தால் எடுத்துக்கங்க. பிசியில் 68 அப்படின்னு யாருக்காச்சும் இருந்தால் எடுத்துக்கங்க. எனக்கு அதான் காமிக்குது. அது மாதிரி வரதான் பார்த்துக்கங்க சரிங்களா. அதே மாதிரி 8 மணி ஷோ பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னா 71 728 சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 884 83 இதுதான் கொடுத்தாங்க. இதை கணக்கு வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் அடுத்துட்டா சரிங்க. 8 மணி ஷோவுக்கு என்னம்மா நம்பருக்கு மேட்ச். அது 8 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 9ஆம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் நாங்கள் 9ஆம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு 4க்கு 9 தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது. இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி மேட்ச் ஆகணும், அந்த மாதிரி வரணும்னு தான் காமிக்குது. உங்களுக்கு 9ஆம் நம்பர் இது கணக்கில் வருதான்னு பாருங்கள். ஏன்னா 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 4க்கு 9ன்னு ஆடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது. 4க்கு 9ங்கிற நம்பரு ஃபேவரபுளாக வரக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு காமிக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னோடய கணக்கு. அதே மாதிரி 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 4க்கு 2ங்கிறது கொஞ்சம் ஆட்ட நாயகன் தான் எப்போயுமே சரிங்களா. ஏன்னா உங்களுக்கு 4ஆம் நம்பர் வந்து மேக்ஸிமம் 2ஆம் நம்பர் வந்து விழுந்துடும். அது ரொம்ப ஸ்ட்ராங். ஏன்னா 4க்கு 7ங்கிறது நான் எந்தளவு ஸ்ட்ராங்கோ 7க்கு 4ங்கிறது எந்தளவு ஸ்ட்ராங்கோ அதே தான் 4க்கு 2 2க்கு 4ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆட்டம் எப்போயுமே ஆடுவாங்க சரிங்களா. ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னோடய கணக்கு. ஏன்னா இது வந்து எப்படி ஆடுவாங்கன்னா உங்களுக்கு அதே சேம் நம்பர் 4க்கு 7ங்கிற நம்பர் வரல அப்படின்னா 4க்கு 2 4க்கு 8க்கு 4 அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை முக்கியமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம் 4ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் 8க்கு 4 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். 4க்கு 8ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் நமக்கு 8ஆம் நம்பர் வருது. திரும்ப நாங்கள் பி போர்டு 8ஆம் நம்பர் கொடுக்குறீங்கன்னா ஆமாம் எனக்கு பி போர்டு தான் எனக்கு திரும்ப 8ஆம் நம்பர் கிடைக்குது. நான் கண்டிப்பாக ஒரு நம்பர் கண்டினியூ பண்ணுவாங்க எல்லா ட்ராவலிங் அந்த மாதிரி கண்டினியூ பண்ணாங்கன்னா ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஏன்னா இங்கேயும் நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னா 8ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். அப்போ 8ஆம் நம்பர் நமக்கு ஒரு நம்பர் வச்சாங்கன்னா தொடர்ந்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 3 ட்ராவலிங் வச்சாமல் விட மாட்டாங்க, சில டைம் வச்சுருவாங்க. அந்த மாதிரி வைக்கிறதுக்கு 8ஆம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. 8ஆம் நம்பர் இது உங்கள் கணக்கில் வருதான்னு பார்த்துங்க. பி போர்டில் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் 8ஆம் நம்பர் கிடையாது. அப்படி தாண்டி பி போர்டில் வரல அப்படின்னா உங்களுக்கு 0க்கான வாய்ப்புகளும் இருக்குது. 8க்கு 0 ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். ஏன்னா இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 8ஆம் நம்பர் சி போர்டில் கொடுக்கும், இதில் பி போர்டில் கொடுக்கும். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே இல்லை. ஆனால் 8ஆம் நம்பர் 2 ட்ராவலையும் மேட்ச் ஆகிற மாதிரி தான் காமிக்குது. அதனால தான் கொடுக்குறோம், வேறு ஒன்றுமே இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு சி போர்டில் தான் கிடச்சிருக்கு. சி போர்டில் தான் எனக்கு 7ஆம் நம்பர் மேட்ச் ஆகுது. ஏன்னா 3க்கு 7 தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர். 3ஆம் நம்பர் வந்தால் 7ஆம் நம்பர் வந்து விழுந்துடும். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர். அதனால் நம்ம இந்த மாதிரி மேட்ச் ஆகுது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். வருதா அப்படிங்கிறது பாருங்கள். வந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லையா.
இப்போ நான் கொடுத்தங்கிறக்கா வைக்க வேண்டாம், நீங்கள் எடுத்துக்கிற உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாங்கிறதுக்காக தான் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா, அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறது பாருங்கள். வந்து எடுத்துங்க. நம்ம என்ன நினைக்கிறோம் 987 அப்படிங்கிறது வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். நம்ம ஓப்பனாகவே கொடுத்துட்டு என்ன நம்பர் வரப்போகுது, என்ன நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஓப்பனாகவே கொடுக்குறோம். அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி இது கணக்கு வச்சுருக்கீங்க. அதே மாதிரி 4ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் ஆள் போட பொறுத்த வரைக்கும் ஆள் போட என்ன நடக்குதுன்னா 9874ங்கிற நம்பர் கொடுக்குறோம். ரொம்ப ஸ்ட்ராங்காக இதுதான் எனக்கு ஆள் போட கிடைக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டாப் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் கொடுத்துருக்கோம்.